மாலை வணக்கம். தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக தமிழர் சங்கம் பாண்டியன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது காமராஜர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் துரோகத்தை மட்டும்தான் பரிசளிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. யூடியூப்ல நண்பர்கள் எல்லாருமே பார்த்திருக்கீங்க. அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு 9 அணைகளை கட்டிக் கொடுத்து இன்னைக்கு கல்வியில இவ்வளவு பெரிய அளவுல தமிழ்நாடு உயர்ந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் காமராஜர் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும், இது மறுக்க முடியாது. பாட புத்தகங்கள்ல வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாயுடு சமூகம்னு அவ்வளவு ஓப்பனா ஒருத்தர் பேசுறாரு. எந்த தைரியத்துல அவர் அப்படி பேசுறான்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குரல் எழுதும் நாங்க நினைச்சோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடலை பிரித்து பேசும்போது சாட்டை துரைமுருகன் பேசும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்துச்சு உங்க எல்லாருமே தெரியும். அதாவது கருணாநிதி மேலேயாவது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது, உண்மைதான், உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அவர் குறைச்சி மதிப்பில்ல. ஆனா எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் சாகும்போது தனக்கென்ன ஒரு சதுரடி நிலம் கூட இல்லாமல் சட்டை பையில் வெறும் 120 ரூபாய் வைத்திருந்த கர்ம வீரர் காமராஜரை தமிழ் மக்களுக்கு துரோகம் மட்டும்தான் செய்தார் என்று எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில சொல்றான்னு தெரியல. நீங்க எல்லாமே சொல்லலாம், நம்ம இப்போ சாதி இல்லாத தமிழ்நாடை நோக்கி சொல்லிட்டு இருக்கோம், 21ஆம் நூற்றாண்டு எதுக்கு சாதியை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்க ஒரு விளக்கம் கேட்கலாம். பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருமே எந்த ஒரு சமூகத்திலும் சரி, இப்போ முப்போதரா இருந்தாலும் சரி, பசுமை முத்துலமங்க தேவதையாவை தங்க மனதளவுல கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அழகு முத்துக்கோட யாதவ சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் காமராஜரை தங்களோட ஐக்கானா பாக்குறாங்க. காமராஜர் நாடார்களுக்கு எதுவும் பண்ணதில்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். என் ஜாதிக்கார சராசரி முளைச்சுதான், அதுதான் காமராஜர் சொன்ன வாசகம். இருந்தாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரை ஒரு ஐக்கானா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு இடுக்கு ஏற்பட்டா அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இடுக்காகவே நாடார் சமூக மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அதான் உண்மையான விஷயம். அதனாலதான் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை சார்பாக அவரை ஏன் இன்னும் கைது செய்யல. அதாவது கருணாநிதி அந்த திராவிட அரசியலை கொண்டு வருவதற்கு முன்பாக 9 வருடங்கள் முதல்வராக இருந்த காமராஜர், மது வருமானம் இல்லாமல் ஆட்சி செய்த காமராஜர், எங்களை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு இப்படி மேடையில உட்காந்து பேசுறோம், கல்வி அறிவு பெற்றிருக்கோம்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒரு காமராஜரை 5ஆம் தமிழ் சங்கம் என்று பாடின அவர் யாருன்னே எனக்கு தெரியல, உண்மையில யாருமே தெரியல. அப்போ யாரும் இல்லாத ஒரு விஷயத்தையும் நீங்க பூதகரமாக்கி அவருக்கு நீங்க விளம்பரம் தேடி தரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுவோம். அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனா நீங்க பசங்களை கேளுங்க, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தான்னு கேட்டா எம்ஜிஆர் வாங்க. அந்த சத்துணவு திட்டம் பேரை மாத்தி அரசியல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர் என்ற அளவுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு. அதே போல வரலாறு என்பது இடுபுலின் ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு பாண்டியன்கிட்ட பேசினாரு, எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு பேசோட ஒரு நாயுடு தான் இருவாரு, காமராஜர் துரோகம் மட்டும் தான் பண்ணாருன்னு அதை உண்மையாக்கிடுவாங்க. அப்ப இன்னைக்கு காமராஜர் அரசு அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுது. என்னதான் நீங்க திராவிட மாடல் பேசினாலும் காமராஜர் ஆட்சி தான் அமைக்கணும்னு அத்தனை அரசியல் கட்சிகளும் சொல்லுது. அதே காங்கிரஸ் ஏதாவது பெருத்தமா பொருள் எதாவது பேசினாரா? உப்பு சப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் ஊடக நண்பர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் ஒரு 4 நாள் நடந்திருக்கு, யாருமே எதுவுமே குரல் கொடுக்கல. அப்போ தமிழ்நாடு நாடார் சங்கங்கள் பேரவை சார்பாக இந்த ஊடக கவனத்தை கொண்டு வரும், அந்த நபரை கைது செய்யணும். எதற்காக கைது செய்யணும்? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில எவ்வளவு பெரிய தலைவர்களை வேண்டுமானாலும் நம்ம தாக்கி பேசிடலாம், அவரை தரக்குறவா பேசிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அது ஊடகங்கள ஒளிபரப்பாகுது. இப்போ நம்ம சவுக்கு சங்கரா இருக்கட்டும், அவரு பிலிக்ஸா இருக்கட்டும், அவர் அரசாங்கம் எங்கேயும் வெளியே வரல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நடந்த தவறுகளை சுட்டி காட்டினார்கள், அவர்களே இன்னும் வெளியில வரல. ஆனா தவறே செய்யாத உத்தமரா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமா விளங்குகின்ற ஒரு காமராஜரை அப்படி பேசுறதுனால ஒரு சின்ன நடவடிக்கை கூட இல்ல, எதுவுமே நடக்கல. அப்போ இது எதை நோக்கி போகுது? காமராஜர் என்ற ஒரு சக்தியை மறைக்க பார்க்கிறார்களா?
கலைஞர் தான் தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி என்பதை நிரூபிக்க பார்க்கிறார்களா? காமராஜரை ஒரு பச்சை தமிழ், அவர் வந்து காமாட்சி வந்து என்ன சொல்றாங்க, காமாட்சி வந்து தெலுங்கு மக்கள் தான் காமாட்சின்னு பேர் இருப்பாங்க. யார சொல்றாரு? இந்த இப்போ சேனல்ல பேசிக்கிற ஒரு கோமாளி ஒருத்தர் காமாட்சி, அந்த காமாட்சி நாயகோட கர்ண வீர கம்பேர் பண்றாரு. காமாட்சி என்பது ஒரு குலதெய்வத்தோட பேரு. காமராஜருக்கு அந்த பேரை தான் சிவகாமி அம்மா வச்சாங்க, ஒரு குலதெய்வத்தோட பேரை வச்சாங்க. அவரை அதை சொல்லி கூப்பிடுறதுக்கு யோசிச்சு அவர் ராதாராசன் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்துதான் காமராஜ் ஆயிடுச்சு. இந்த வரலாறு தெரியாத தமிழ்நாட்டு மக்களுக்கு, இல்ல தெரிந்தும் தெரியாமல் இருப்ப போல் நடிக்கிறாங்களா? எப்படி அவர் ஓப்பனா பேசுறாரு? அதே போல நாராயண சமூகம் ஒரு தீண்டத்தகாத சமூகம்ன்றது அதுல மென்ஷன் பண்றாரு. எப்படி மென்ஷன் பண்றாரு? நாராயண சமூகம் ஒரு தீண்டத்தகாத சமூகம்ன்றது அதுல மென்ஷன் பண்றாரு. இன்னைக்கு அமைதி பூங்காவா இருக்க தமிழகம் சண்டை போட்டுக்கணுமா? நாங்கள் வியாபார சங்கத்துல இருக்கிறோம், அனைத்து ஜாதியும் ஒருங்கிணைத்து செல்றோம். என்னோட வலது கையாக இருப்பது ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? காமராஜர் நாயுடு சமூகம், நான் அவங்களை அடிச்சுக்கணுமா? அப்போ இன்னொரு 10 வருஷம் கழிச்சுன்னா நாயுடு சமூகம் இல்ல, நாயுடு சமூகம் காமராஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்போ இது போன்ற ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போகின்ற தமிழகம் அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரா? தெரிஞ்சு சொன்னாலும் அவரை கைது பண்ணலாம், தெரியாம சொன்னாலும் அவரை கைது பண்ணலாம். ஊடக வெளிச்சம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக என்ன வேணா பேசிட முடியுமா? நான் இன்னைக்கு கலைஞரை தப்பா பேசிட முடியுமா? பசுமன் முத்துராமலிங்க தேவரைய தப்பா பேசிட முடியுமா? அழகு முத்துக்கோண தப்பா பேசிட முடியுமா? பெரும்பிடுகு முத்தரையரை தப்பா பேசிட முடியுமா? மருது சகோதரர்களை தப்பா பேசிட முடியுமா? அப்போ காமராஜர் அவர்கள் இன்னைக்கு 15 விழுக்காடு ஏறக்கூடிய நாடக சமூகத்தினர் வந்து இங்க இருக்கிறாங்க. ஏறக்குறைய 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேரும் தங்களுடைய ஆதர்ச நாயகனாக காமராஜரை நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாற்று சமூகத்தினரும் தனக்கு கல்வி கொடுத்தது வந்து காமராஜர் என்பது தெளிவா இருக்காங்க. நீங்க போய் பார்த்தா தெரியும். இப்போ ஒரு 10 வருடங்களாக தான் சாதி அரசியல்ல காமராஜர் வந்து நாடார் சங்க தலைவர் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அத்தனை சமூகத்தினரும் காமராஜர் படத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும். அவருக்கு குண்டர் சட்டத்தை கைது செய்யுங்க. யார் வேணா என்ன பேசிடலாம், எவ்வளவு பெரிய தலைவர் வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிற போக்கு வந்து இன்னையோடு முடிஞ்சு போயிடும். இவருக்கு கண்டிப்பா அரசு அவர் நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே 2-3 சங்கங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை எடுத்தோம். அன்னைக்கு நாடார்களுடைய சக்தி என்னன்னு புரிய வைக்கலாம். சாதி அரசியல் பண்ணல, ஏன்னா சாதி அரசியல் பண்ண வைக்கிறாங்க, அதுதான் உண்மை. இன்னைக்கு முதல்வர்களை தலையிட்டு எப்படி உங்க தந்தையை பத்தி ஒரு பாட்டு வரும்போது எவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்தீங்களோ, அதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்ற கருணாநிதியை பற்றி 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருடங்களாக அந்த பாடல் பாடப்பட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றோம், இன்னைக்கு இதுல வந்து எந்த ஒளிவு முறையும் தமிழகத்தின் சிற்பி காமராஜர் தான். 2 பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர் தான். அது மாற்று கருத்தும் இல்லை. நீங்களும் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கோம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி என்றது மாறி இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், இந்த வெள்ளை சட்டையை போட்டுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கேன், ஒரு தெளிவாக பேசுறேன்னா அதுக்கு காரணம் காமராஜர் தான். அதை மறுக்க முடியாது. அதை மறுத்து இது போன்ற திருத்து பேசிய அது போன்ற பாண்டியன் போன்ற 5 அறிவு உள்ளவர்களை இந்த சமூகம் பொறுக்க வேண்டும், இந்த ஊடகங்கள் பொறுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பைத்தியக்காரன் பேசுறதுல தயவு செஞ்சு எடுத்து போறாங்க ஊடகங்கள். இன்னும் சொல்றாங்க, அவர் ராமநாதபுரம் மாவட்டத்துல சீமக்கருவேல மர விதைகளை தூவினார். 1870 பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு சீமக்கருவேல மரத்தை கொண்டு வந்துட்டான். வரலாறு போய் பாருங்க. 1950 தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க உங்களோட கூற்றுக்கே வர அப்படி சீமக்கருவேல மரங்கள் ஏன் வந்ததுன்னா, இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பாருங்க, இன்னைக்கும் கரிமுட்டம் போட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க எவ்வித வளர்ச்சியுமே கிடையாது, விவசாயம் கிடையாது, வானம் பார்த்த பூமி. அங்க இன்னைக்கு ஒரு 170 பேர் சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த சீம கருவேல மரங்கள் மட்டும்தான். சரி, அப்படியே இருக்கட்டும். 67 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இது 37 24 50-60 வருஷங்களா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? சீம கருவேல ஒழிக்க முடியல உங்களால. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு விவசாயம் இங்க நடக்குதுன்னா, மேட்டூர் பாபநாசம் அணையை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைகளை கட்டியவர் காமராஜர் தான். உண்மையானது. மேட்டூர் அணையும் பாபநாசம் அணையும் மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் கட்டினா. மீது எல்லா அணையும் யார் கட்டினா? காமராஜர் கட்டினாரு. இன்னைக்கும் 60 ஆண்டுகள் தொலைநோக்கு பார்வையோட இந்த தமிழகம் இருக்கணும்னு
செதுக்கிய சிற்பி காமராஜர். உங்களால அவருக்கு நல்ல பேர் தான் வாங்கி தர முடியினாலும் தயவு செய்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதுங்க. அப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைச்சா எங்களை போன்ற இளைஞர்கள், அதாவது நான் நாடார் சமூகத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அனைத்து சமூகத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு. அதை வெளிக்காட்ட வேணா, தேவையற்ற சாதிய முதலில் தூண்ட வேணும்ன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம். அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு, யாரு கேட்டாலும் நாங்க 2 கோடி பேர் இருக்கிறோம், நாங்க 2 கோடி பேர் இருக்கிறோம், யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி 69% இடஒதுக்கீடு அமலாயிருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அந்த 69% யாருக்கு தரணும், யார் எத்தனை % இருக்காங்க யாருக்குமே தெரியல. அப்போ அது ஒரு முறையான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் இவர்களுக்கு இத்தனை சதவீத ஒதுக்கீடு தெளிவா சொல்லணும். அதே போல தமிழக அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். எப்படி கர்நாடகாவில் சித்தராமையா தெளிவா சொல்றாரு, கர்நாடக அரசு வேலைகள் கர்நாடகர்களுக்கு மட்டும்தான் இடம் சொல்றாரு. அதே போல தமிழ்நாட்டுல அரசு வேலைகளுக்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும். அதே போல மத்திய அரசு இங்க வேலை செய்யறாங்க, மத்திய அரசு அவங்க இங்க போடுறாங்க, ஒருத்தருக்கு தமிழ் தெரியல, அவர்களும் தமிழ் தெரிந்தவர்களை மட்டும்தான் இங்க வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த ஒரு பிரஸ் மீட் நான் கொடுத்திருக்கேன். தயவு செய்து ஊடகங்கள் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களும் என் வீட்டு பிள்ளைங்களும் பிராமணர்களுக்கு நம்ம படிக்கிறோம்னா அது காரணமே காமராஜர். அதை நம்ம மறுக்க முடியாது. என்னதான் கால ஓட்டத்துல 1000 விஷயங்கள் மாறினாலும் தொடக்க புள்ளின்னு ஒன்று இருக்கு. அது தனக்கென்று ஒரு சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளாதவர், தன் தாயை பார்த்துக் கொள்ளாதவர், தன் குடும்பத்தோடு இந்த நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று வாழ்ந்து மறைந்த காமராஜரை நமக்கு நல்ல பேர் வாங்கி தரனாலும் தயவு செய்து கெட்ட பேர் வாங்கி தர வேணாம். காமராஜர் ஒரு உத்தமர். அந்த உத்தமருக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.